ஹாய் வர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனலோட ரேகா பேசுகிறேங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை நம்ம பாரம்பரிய முறையில் இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் ஒரு 150 மில்லி தண்ணி எடுத்துருக்கேங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு 100 கிராம் எள்ளுங்க. நல்லா கழுவி வறுத்து எடுத்துருக்கு. அந்த எள்ளை நம்ம ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க. 100 கிராம் பொட்டுக்கடலை, உருண்டை பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. காமூடி தேங்காய் துருவலுங்க. 100 கிராம் வெல்லங்க, துருவி எடுத்தாச்சுங்க. நம்ம கேரட் சீவிர கட்டையில் சீவிட்டோம்னா இது போல் நல்ல பொடியாக வருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்காது. இது நானும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணது இது போல் இருக்கு. நமக்கு பொட்டுக்கடலத்தூள் அதிகமாக தெரியுது, நல்லா வெள்ளை அடித்த மாதிரி இருக்குன்னாக்க இன்னும் 100 எள்ளு இது மாதிரி பொடி பண்ணி இதில் போட்டு சேர்த்துக்கலாங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது நம்ம பாட்டி காலத்தில் பூர்ண கொழுக்கட்டைனா இது போல் தாங்க பூர்ணம் செய்வாங்க. இது நம்ம பாரம்பரியமாக செய்கிற பூர்ணம் இது தாங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இந்த தண்ணிக்கு இவ்வளோ அளவு தான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அரிசி மாவு ஒவ்வொன்றும் உபரியாகும், ஒவ்வொன்றும் உபரியாகாது. நம்ம கரெக்டாக பிசையத்துக்கு தகுந்த மாதிரி மாவை கிண்டிட்டு மீதி மாவை கூட மீதி வச்சுக்கலாம். எல்லா மாவும் கொட்டி பிசைஞ்சாச்சுங்க. தண்ணி பத்தலை. நான் பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாமாவும் கிண்டியாச்சு. இதை எடுத்து விட்டுறலாங்க. சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேலே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு துணியை, ஈர துணிங்க, நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் போட்டு மூடி வச்சிடலாம். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. நம்ம அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இது கொதி வரட்டும். நம்ம இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை எல்லாம் ஒரே ஷேப்பில் பிடிக்கணுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை ஒரே மாதிரி வரும். நம்ம கொழுக்கட்டை மாவும் பூர்ணமும் எடுத்து வச்சாச்சுங்க. இது போல தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பூர்ணம் உள்ளே வைக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தாப்புல இப்படி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தாங்க இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கக்குள்ள நல்லா இது ரெண்டும் பிரியாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு இது ரெண்டும் ஒட்டினாப்பில் வரலனா கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி வச்சு அமுத்தி விட்டுறலாங்க. இது போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டு வரலாங்க. இது மாதிரி எல்லாமே பிடிச்சு எடுத்தாச்சுங்க. இதை நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இட்லி சட்டியில் அடித்தட்டு வச்சுங்க. ஈர துணியை ஈரம் இல்லாத பிழிஞ்சிட்டு இது மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சு வச்ச ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சிடலாங்க.
இது அதிக நேரம் வேகணுங்கிறது இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பாட்டிங்களாம் இதை எருக்கிட்டாங்கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.